உர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே இவங்க 3 பேரையும் அடுத்த வருஷம் ரீடைன் பண்றதுல சிஎஸ்கேக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? எஸ் கைஸ், இப்போ டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா டீம்ஸும் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட்டா வர பிளேயர்ஸ் அடுத்த வருஷம் ஒரு டீம்னால் ரீடைன் பண்ண முடியாதோ, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சைன் பண்ண பிளேயர்ஸையும் ரீடைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது? அந்த ஒரு சில பேர் சொல்றதை கேட்டு டெவால் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேலை நம்மளால ரீடைன் பண்ண முடியாத மாதிரி பண்ண போறாங்களா பிசிசிஐ? என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல்டா நம்மளோட ரிட்டென்ஷனை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அப்படியே லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ சொன்னது தான் சொன்னாங்க. 1 ஹவருக்கு ஒரு டீம்னாச்சும் ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு டீம்ஸ் வந்து வெறித்தனமா வந்து சைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் வந்து போறது இல்லை. அண்ட் ஆல்சோ ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், நம்ம ஓவர்டன் 3 பேர் வந்து வரப்போறது இல்லை. சிஎஸ்கே நினைச்சா வந்து பண்ணிக்கலாம். இப்போ வேற ஏதாவது ஒரு பிளேயரை கூட கொண்டு வரலாம். பட் கொண்டு வர ஐடியால இல்லையா சிஎஸ்கே? நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ ரிப்போர்ட்ஸாகவும் வந்திருக்கு சிஎஸ்கே வந்து எந்த விதமான டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் வந்து போகலை அப்படின்னு. ஸோ மற்ற டீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கைல் ஜேமிசனை வந்து டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிபிகேஎஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எஸ், ஜேமிசன் சிஎஸ்கேக்கு ஆடணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. 2021 நடந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவருக்கு இன்ஜுரியாகி வர முடியல. இப்போ என்னன்னா அவர் பிபிகேஎஸ் காடுறாரு. ஜேமிசன் மாதிரி இந்த வருஷம் வில்லோரோக்க சிஎஸ்கே வந்து ஒரு பேக்கப் பவுலர் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அவரையும் எடுக்கல. இப்போ எல்எஸ்டி வந்து அவர் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இன்ஜோர்டான மயங்க் யாதவுக்கு பதிலாக வந்து நம்ம வில் யோரோக்கை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி குஷால் மெண்டிஸ் அவரை வந்து ஜாஸ் பட்லருக்கு பதிலாக பிளே ஆஃப் டைமில் வந்து நான் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்பயே வந்து சொல்லிட்டாங்க ஜிடி. எனக்கு அப்பயே வந்து ஓகே, குஷால் மெண்டிஸ் நல்ல பிளேயர் தான். பட் ஜானி பேஸ்ட்ரோ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கப்ப எதுக்கு இவங்க வந்து குஷால் மெண்டிஸுக்கு போனாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இப்போதான் தெரியுது, நம்ம பங்காளி வந்து கண்ணு வச்சிருக்காங்க ஜானி பேஸ்ட்ரோ மேல. ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து பேசி முடிச்சிட்டாங்க. யாராவது எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லி வச்சிட்டாங்க போல. அதனால தான் வந்து அவங்க குஷால் மெண்டிஸ் போயிருக்காங்க. ஸோ நம்ம எம்ஐ வந்து ஜானி பேஸ்ட்ரோவை வில் ஜாக்ஸுக்கு பதிலாக பிளே ஆஃப் டைம்ல யூஸ் பண்ணிக்குவாங்களாம். என்ன வேணா சொல்லுங்க, ஆனால் பிளேயர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பங்காளிங்க மாதிரி யாருனாலையும் வந்து அடிச்சுக்க முடியாது. பாருங்க எவ்வளோ இதாக ஜானி பேஸ்ட்ரோ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு தரமான ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்னா அதுதான். ஸோ எஸ், இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், இவங்கெல்லாம் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காங்க. என்னதான் மிச்சம் இருக்க மேட்சஸ்ல இவங்க ஆடி சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலுமே இவங்கள டீம்ஸ்னால அடுத்த வருஷம் ரீடைன் பண்ணிக்க முடியாது. ஆக்ஷனுக்கு தான் வந்து போயாகணும். ஸோ இது வந்து இந்த பிளேயர்ஸுக்குலாம் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒருவேளை நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மினி ஆக்ஷன்ல பயங்கரமான பிரைஸுக்கு வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ரூல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஐபிஎல் வந்து ஸ்டாப் ஆச்சு இல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ரூவ் ஆன ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எலிஜிபிள் டு ரீடைன். அதாவது நீங்க அந்த பிளேயரை வந்து ரீடைன் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு. பட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ணாங்கல்ல, இது எல்லாமே வந்து டெம்பரவரி. இவங்களும் ரீடைன் பண்ணிக்க முடியாது. இதை பார்த்து ஒரு அனாலிஸ்ட் வந்து எதையாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டுவோம் அப்படின்னு. எஸ், டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை எப்படி நீங்கள் வந்து ரீடைன் பண்ண முடியாதோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சைன் பண்ண பிளேயர்ஸுமே வந்து ரீடைன் பண்ண பிசிசிஐ வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ், நான் எந்த அனாலிஸ்ட்டை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவ்வளோ வருஷமா வராத கேள்வி ஏன் திடீர்னு அந்த அனாலிஸ்ட்டுக்கு வந்து இந்த வருஷம் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. ஏன்னா ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆனால் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாராவது எடுத்துக்கலாம் அப்படின்ற ரூல் வந்து ஒன்றும் இந்த வருஷம் மட்டும் புதுசாக வரல. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இருக்கு. ஆனா இந்த வருஷம் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் நீங்க வந்து இன்ஜுரி ஆனாலுமே அந்த சீசன் மட்டும் தான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்து ஆடுற பிளேயர் வந்து ஆடணும், அடுத்த சீசனுக்குலாம் ரீடைன் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்றாங்கன்னே வந்து எனக்கு தெரியல. சொன்ன ஆள் வந்து சிஎஸ்கே ஃபேனு என்னதான் வெளியே நடிச்சாலும் அவர் வந்து ஈசலா கூட ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணவர். என்னதான் இருந்தாலும் உள்ள அவருக்கும் கொஞ்சம் இருக்கும்ல. அண்ட் ஆல்சோ அவரோட ஃப்ரெண்டை சிஎஸ்கேல வந்து பெஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க, ஒழுங்கா ஆட வைக்க மாட்டாங்க. ஃபேன்ஸே வந்து அவரோட ஃப்ரெண்டை வந்து திட்டுறாங்க. ஸோ டீம் மேல லைட்டா கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு போல. அதனால தான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை ரீடைன் பண்றதுக்கு அகேன்ஸ்டா வந்து பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் அனலிஸ்டா இருக்கப்ப அந்த டீம் வந்து ரீடைன் பண்றப்பலாம் அவருக்கு நல்லா இருந்துச்சு ரீப்ளேஸ்மெண்டா வந்த பிளேயர்ஸ். ஆனா இப்போ அவருக்கு பிடிக்காம போயிருச்சு. ஏன்னா சிஎஸ்கே கிட்ட 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடிட்டு வேற இருக்காங்கல்ல. என்னதான் அவர் சொல்றப்ப கடுப்பானாலும் லைட்டா பயமா தாங்க இருக்கு. இவங்க ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து பிசிசிஐ வந்து இப்படி ஒரு ரூலை கொண்டு வந்துருவோம்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். நம்ம எந்த 3 பேரை நம்பி அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பிளான் போட்டு வச்சிருக்கோமோ அந்த 3 பேரையும் வந்து விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். இங்க இருந்து லைட்டா பயமா தான் இருக்கு. ஆனா பிசிசிஐ இப்ப கூட கிளியரா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த ஐபிஎல் பிரேக் ஆகுறதுக்கு முன்னாடி நடந்த ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து ரிட்டென்ஷனுக்கு எலிஜிபிள், அடுத்த வருஷம் ஆடிக்கலாம் அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சடனா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரூலை கொண்டு வந்தா சிஎஸ்கேக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பிசிசிஐ ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா எதுவும் சொல்ல முடியாது. பட் அப்படிலாம் செய்ய வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இப்போதைக்கு டீம்ஸ் வந்து டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் நினைச்சுதான் வந்து வரீடா இருக்கணும். ஏன்னா அவங்க ஒருவேளை நல்லா பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு அவங்க எடுக்கணும்னு நினைச்சா ஒரு நல்ல காசை வந்து ஒதுக்கி வைக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஆல்சோ நாங்க வந்து பிளேயர்ஸ் நல்லது
நல்லதுக்கு தானே சொல்கிறோம். அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து வெறும் கம்மி காசுக்கு ஏன் வந்து ஆடி கொடுக்கணும், அவங்க ஆக்ஷனுக்கு போனால் இன்னும் உங்களுக்கு நிறையா காசு தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம். அது பிளேயரும் டீமும் பார்த்துக்குவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் டெவால் பிரேவிஸ் எடுத்துக்கிட்டாலும் சிஎஸ்கே நினச்சிருந்தா குர்ஜப்னீத் சிங் பதிலாக டெவால் பிரேவிஸை வெறும் அவரோட பேஸ் பிரைஸ்க்கே வந்து சைன் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவங்க 2 பேரும் வந்து பேசி இல்லை அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு இவர் வந்து நம்ம ஆக்ஷனுக்கு விட முடியாது, 50 லட்சம் கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2.2 crores வந்து அவரை சைன் பண்ணி வச்சிருக்காங்க. பிளேயருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, டீமுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கவர்னிங் போர்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சில பேர் யூடியூப்ல அனலிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இதில் இருக்கு. அதான் எதுக்குன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாரும் பயப்பட வேணாம். நம்ம டெவால் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே அண்ட் உர்வில் பட்டேல் 3 பேரையும் வந்து ரீடைன் பண்ணிக்க எலிஜிபிள். அது 100% லீகலும் கூட, ஏதோ இல்லீகல் வேலையெல்லாம் பண்ணல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூவை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படி லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லாரையும் பார்க்குறேன். அண்டில் சைனிங் ஆஃப் யுவர் பாய் முகில். பை கைஸ்.